தமிழ் பற்று நிற்கிறது, தமிழ் அறிவு நிற்கிறது, தமிழ் ஆராய்ச்சியாளர் நிற்கிறார், தமிழ் கவிஞர் நிற்கிறார். இங்கே இந்த வேட்பாளர் வெற்றி பெறுவது கூட்டணியுடைய வேட்பாளர் மட்டும் வெற்றி பெறவில்லை, தமிழே வெற்றி பெறுகிறது என்று உணர்ந்து நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று நண்பர்களே, இந்த தேர்தலிலே நமக்கு யார் சவால் விடுக்கிறார்கள்? மேலிருந்த வாரியாக பார்த்தால் இந்த இபிஎஸ் ஓபிஎஸ் சவால் விடுவதாக தோன்றுகிறது. இபிஎஸ் ஓபிஎஸ் என்பது என்னை பொறுத்தவரையில் சினிமாவில் வர நகைச்சுவை ஜோடி மாதிரி தான் தெரிகிறது. அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுடைய காலம் குறிப்பிடப்பட்ட காலம், வரையறுக்கப்பட்ட காலம். ஏப்ரல் 18ஆம் நாளுக்கு பிறகு சில நாட்கள், சில வாரங்கள் தான் அந்த காலம் முடியும். மருந்து எழுதியிருக்காங்கல்ல, மேனுஃபேக்சர்ட் டேட், எக்ஸ்பைரி டேட்னு எழுதியிருக்காங்கல்ல, அந்த மாதிரி இந்த இபிஎஸ் ஓபிஎஸ் ஆட்சியுடைய மேனுஃபேக்சரிங் டேட் செல்வி ஜெயலலிதா மறைந்த நாள், எக்ஸ்பைரி டேட் அந்த ஏப்ரல் 18க்கு அப்புறம் சில நாட்கள். இதை நீங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய இரண்டு கட்சிகளையும் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. டெல்லி குளிரிலே நடுங்கிக் கொண்டு கோட்டும் சூட்டுமாக செல்லும் பொழுது தமிழனுடைய பாரம்பரிய உடையான வேட்டி சட்டையை விடாமல் எங்கும் அணிந்து கொண்டு எளிமையுடன் பலம் வருகின்றவர். பொருளாதாரத்திலே இந்தியாவின் முகத்தை உலகமெங்கும் அறிய செய்த பெருமைக்குரியவர். காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு தொடர்ச்சியாக அந்த தலைமைக்கு விசுவாசமான ஒரு மெய்காப்பாளனாக இருந்து வருபவர். இத்தனையும் தாண்டி ஒரு இலக்கியவாதியாக தொடர்ச்சியாக என் மீது தனித்த கவனமும் அன்பும் கொண்டு இலக்கிய உலகிற்கு அவர் ஆற்றி வருகின்ற மிகப்பெரிய முக்கியமான அமைப்பான எழுத்து என்கின்ற அமைப்பிற்கு தொடர்ந்து என்னை பேச அழைத்து ஊக்குவிப்பவர். இன்றைய தினம் திராவிட இயக்கமும் தேசிய இயக்கமும் என்றென்றைக்கும் தேவைப்பட்டால் ஒன்று சேர்ந்து மிக கடுமையாக எதிரிகளை எதிர்க்கும் என்கின்ற மிக முக்கியமான தேர்தல் பரப்புரைக்காக இங்கே இந்த தொகுதியினுடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளராக போட்டியிடுகின்ற என்னை ஆதரித்து பேசி எனக்கு பெருமை சேர்க்க வந்திருக்கின்ற அன்பிற்குரிய மேனாள் நிதியமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா சிதம்பரம் அவர்களே, அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய, அவர் டெய்லி தூங்குறாரா என்னன்னு கூட தெரியாது மாவட்ட செயலாளர் அவர்கள், அப்படி ஒரு பந்தய குதிரை போல தேர்தல் பரப்புரையிலே தேர்தல் வேலைகளை கவனித்துக் கொண்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களே, ஐயா பாசி அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்ற அக்கறை எடுத்து மிக முக்கியமாக இங்கே வருவதற்கு ஏற்பாடு செய்ததோடு தொடர்ச்சியாக எங்களுடைய தேர்தல் பரப்புரையிலே தன்னை இணைத்து கொண்டு காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த தொண்டர்களையும் மகளிர் அணியரையும் நாங்கள் செல்கின்ற இடமெல்லாம் அனுப்பி உற்சாகம் அளித்து கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த சகோதரர் கராத்தே தியாகராஜன் அவர்களே, அன்பிற்குரிய சகோதரர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, ஐயா மதிப்பிற்குரிய தாமோதரன் அவர்களே, கழக முன்னணியினரே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். மதிப்பிற்குரிய மாவட்ட செயலாளர் அவர்கள் சுட்டிக்காட்டியதைப் போல இந்த கூட்டம் மிக முக்கியமான கூட்டம். இன்றைய தினம் மத்திய பாஜக அரசால் தமிழர் நாடு தமிழகத்திற்கு வந்திருக்கின்ற அச்சுறுத்துதலை நாம் ஒன்றிணைந்து எதிர்க்கின்ற கூட்டம். திராவிட இயக்கமும் தேசிய இயக்கமும் கொள்கை ரீதியாக சமயங்களில் வேறுபட்டு இருந்தாலும் தமிழன் என்கின்ற சரடினால் ஒன்றுபட்டிருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கின்ற கூட்டம். ஐயா பெருந்தலைவர் காமராசர் அவர்கள் முதல்வர் ஆனவுடன் அவரை ஆதரித்து உடனே தலையங்கம் எழுதியவர் தந்தை பெரியார். தொடர்ச்சியாக 9 ஆண்டுகள் அவரை ஆதரித்தார்.
அவர் குடியாத்தம் தேர்தலிலே போட்டியிட்ட பொழுது கூட பேரறிஞர் அண்ணாவும் குணாளா குணக்கொழுந்தே என்று ஆதரித்தார். இப்படி தொடர்ச்சியாக நாம் இந்த இயக்கத்தோடு கொண்டிருக்கின்ற உறவை தேர்தல் நேரத்திலும் நிலைப்படுத்துகின்ற கொள்கை ரீதியான கூட்டணியை முன்வைத்து இன்றைய தினம் மக்களிடையே விழிப்புணர்வையும் எப்படி இந்த அரசை அப்புறப்படுத்த வேண்டும் என்கின்ற பரப்புரையையும் மேற்கொண்டு இங்கே அமர்ந்திருக்கின்ற ஐயாவோடு சேர்ந்து மேடையில் அமர்வதே எனக்கு பெருமை. ஒரே ஒரு வார்த்தை, ஒரு வாக்கியம் சொல்லி என்னுடைய பரப்புரை தேர்தல் வாக்குறுதிக்கான அந்த உரையை நிறைவு செய்கின்றேன். திருவாரூரிலே பிறந்தவர்களும் காசியிலே இறந்தவர்களும் சிதம்பரத்திலே நடராசரை தரிசித்தவர்களும் முக்தி அடைவார்கள் என்று சொல்லப்படுவதுண்டு. எங்களுக்கு முக்தியிலே நம்பிக்கை கிடையாது. ஆனால் திருவாரூரில் பிறந்தவர்கள் மீது பக்தியும் சிதம்பரத்தின் மீது மாளாத பெருமையும் உண்டு. அந்த வகையிலே இன்று அவர் எனக்கு பல்வேறு மேடைகளிலே எனக்கு மிக உயரிய அங்கீகாரம் கொடுத்து இலக்கிய மேடைகளிலே என்னை அடையாளப்படுத்தி இருக்கின்றார். முதலில் நேரடி அரசியலில் களம் காணுகின்ற இந்த தேர்தல் களத்திலே என்னை ஆதரித்து எனக்காக அவர் பிரச்சாரம் செய்வது என்பது என்னுடைய வாழ்நாளில் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பேறு. அந்த வகையிலே அவருக்கு நன்றி தெரிவித்து இந்த பகுதியை சார்ந்த பொதுமக்களும் இந்த பகுதியிலே ஐயா அவருடைய பேச்சை கேட்பதற்காக திரண்டிருக்கின்ற அறிவுஜீவிகள், இலக்கியவாதிகள் மற்றும் ஆர்வலர்கள் அத்துணை பேருக்கும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பிலே உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து என்னை வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று அன்பான வேண்டுகோளுடன் உரையை நிறைவு செய்கின்றேன்.